శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అష్టబత్తల గోవింద మాధవ ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద శ్రీనివాస గోవింద. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா ரீசெண்டாக நான் நாச்சியார் கோயில் போயிருந்தேன். அப்போ பூஜை அறைக்க வேண்டிய கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தேன். அப்போ பெருமாள் சிலை, வாராகி, இது போல் சுவாமி சிலையும் நான் வாங்கியிருந்தேன். இப்போ பெருமாளை நான் முறைப்படி வீட்டில் எப்படி பிரதிஷ்டம் பண்ணங்கிறது தான் இன்றைய பதிவு. பெருமாளை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, அது சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு நம்ம தெய்வத்தை முறைப்படி வாசல்லேருந்தே நம்ம அழைக்கணும். ஏன்னா அவங்க நிரந்தரமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வாசம் செய்யக்கூடியவங்க. இப்போ இந்த சிலையை நான் பூஜை அறையில் வீட்லேருந்து வாசல்லேருந்து அழைச்சிட்டு பூஜை அறையிலேருந்து முறைப்படியாக வச்சு ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக சிலைக்கு தோஷங்கிறது நிச்சயமாக இருக்கும். சிலையை வடிவமைக்கும் போது பலரோட கையும் பட்டிருக்கும். அது கடையில் இருக்கும்போது நிறைய பேரோட கண் திஷ்டி அது போலவும் இருக்கும். அதனால சிலைக்கு தோஷங்கிறது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இப்போ துளசி மாலை நான் திருநாகேஸ்வரமாக போயிருந்தேன். அப்போ கோயிலுக்கு வெளில விற்றுக்கிட்டு இருக்கும்போது துளசி மாலை, சரி நம்ம பெருமாளுக்கு நம்ம வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த சிலையிலன்னு பார்த்தா குறைபாடுகள்னு பார்த்தா லக்ஷ்மியோட முகம் ஒரு தெளிவான முறையில் இல்லை. மற்றபடி இந்த சிலையில் செதுக்கப்பட்ட எல்லாமே நுணுக்கமான வேலைப்பாடுகளாக தான் இருக்குது. திருப்பதியில் எப்படி பாலாஜி இருந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரோ அதே உருவத்தோடு தான் இந்த ஸ்ரீனிவாசனும் இருக்கார். எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு இந்த சிலையை பார்த்தோன்னே. இதை சிலைக்கு நம்ம உயிரோட்டம் கொடுக்கணும். தோஷத்தை நீக்கிட்டு உயிரோட்டம் நிச்சயமாக கொடுக்கணும். இதுக்கு நம்ம 21 நாட்கள் தினம்தோறும் பூஜை வழிபாடுகள் பண்ணணும். அதாவது பூக்களாலோ இல்லை துளசி அந்த மாதிரி எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு பெருமாளுக்கு 108 டைம் மந்திரம் சொல்லி நம்ம சிலைக்கு உருவேற்றம் பண்ணணும். நம்ம மந்திரத்தை சொல்ல சொல்ல சிலை நிச்சயமாக உயிரோட்டம் கண்டிப்பாக பெறுவாங்க. எந்த சிலை மட்டும் இல்லை, எந்த ஒரு சிலை வழிபாடு பண்ணாலும் ஃபஸ்ட்டு சிலைக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். அபிஷேகம் பண்ணி பூஜை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக சிலை உயிரோட்டம் பெறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தரங்கை பிரித்திஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.